வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார், காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு, சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படின்னு பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். சிம்மராசி நண்பர்களே, நார்மலாகவே சூரியன் அப்படிங்கிறவர் ஜெயிப்பார் அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் மற்றவர்களை அனைவரைத்துக் கொள்வார் அப்படின்னு தெரியும். அதுதான் நிர்வாகத்திறம் அப்படின்னாலே சூரியனை குறிக்கும். அப்படி உங்கள்கிட்ட இருக்கிற நிர்வாக திறமையினாலே அனைத்து விதமான அந்த முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையை நீங்கள் வெளிக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு கிஃப்டட் மந்த். ஏன்னா உங்க ராசிநாதனான சூரியன் உங்களுக்கு லாபத்தில் போய் உட்கார்றார். 11ஆவது இடத்துல போய் உட்கார்ந்த சூரியன் லாபத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? அவர் தன் பார்வையை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்து மேல இருக்கு. 5ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது அறிவு, புத்தி, உங்களை வெளிக்கொண்டு. அப்போ உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜேஷ்டை மாதம் என்கிற இந்த மாதம். அப்போ உங்களுக்கு நிறைய ப்ராபபிள் தியரியில் பார்க்கும்போது சக்சஸ் நிறைய இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. பண வரவுக்கு, திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. 2ஆம் இடத்துக்குரியவர் தனகாரகர். இந்த புதன் ஆட்சியில் உட்காருவார் உங்களுக்கு 11ஆம் இடம் மிதுனத்துல. அப்போ அவரும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். அப்போ இந்த மாதத்திலே இந்த திருமணம், வைபவங்கள், சுப நிகழ்வுகள், இதன் மூலியமாக வரக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வர ஆரம்பிக்கும்.
அப்போ ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இருக்கும். ஒரு சின்ன வைப் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு தெரிகிறது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு சார், அவர் செலவு தானே அப்படின்னீங்கன்னா, இந்த 12ஆம் இடத்துல குரு சுகஸ்தானமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். உங்க ராசியினுடைய சத்ருஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். உங்க ராசியின் அஷ்டமஸ்தானமான மீன ராசியை பார்க்கிறார். அப்போ பார்வையின் பலத்தினாலே இந்த 4, 6, 8 இதை பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பெருசாக்கி அகம சரி பண்ணிவிட்டார். அப்போ அதுக்கான தைரியத்தை யார் கொடுத்துருக்கா? உங்களுக்கு சூரியன் கொடுத்துருக்காரு. அப்போ சூரியனின் தன்மையில எதை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய வரும். நார்மலாக சொல்லுவாங்க, இன்வென்ஷன் எப்போ கிடைக்கும்னா நம்ம கஷ்டங்கள் வந்தால் தான். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் தான் புதுசாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மாதத்திலே புதிய ஐடியாஸ் நிறைய ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸ்மார்ட்டாக சிலதெல்லாம் பண்ணுறது, சில ஹார்ஷாக பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இந்த மாதிரி நான் பண்ணேன் பார்த்தீங்களா, இது தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நியான்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு ட்ரிக் அண்ட் ஜிமிக்ஸ் இருக்கு அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த அஷ்டமம் அப்படிங்கிற மீனராசியில போகும்போது சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் கொடுக்கறதுனால கொஞ்சம் அந்த காலகட்டங்கள் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த கல்யாணமாகலை அப்படிங்கிற குழந்தைகளுக்கு ஜூன் 17ஆம் தேதி வரக்கூடிய ரம்பா திருதியை அன்று கதலி கௌரி விரதம்னு சொல்லுவோம். அந்த கதலி வாழைக்கண்ணை வச்சு கௌரி மாதாவை வணங்கி விரதம் இருக்க கல்யாண நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்கும் இருக்கு. அதேபோல ஜூன் 22ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்காஷ்டமி அன்னைக்குதான் நடராஜர் அபிஷேகம் நடக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கு வரும்போது. அதனால் அந்த நாளிலே துர்கையை வழிபடுவதும் நடராஜ பெருமானை வழிபடுவதும் இந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும். இந்த அஷ்டமத்துல சனி சார் அவர் ரொம்ப படுத்திட்டு இருக்கிறாரு சார் அப்படின்னா, துர்கை அம்மனின் அருளாலே நடராஜ பெருமனின் அருளாலே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஈஸ் அவுட் ஆகிடும். அதனால நன்மைகளை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். நிறைய கடன் இருக்குதுங்களே, அதை என்ன பண்றது அப்படின்னா, ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்று கடன் அடைங்க. 48 நாள்ல கடன் அடையும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அப்போ கடனை கொஞ்சமான அடைச்சு விநாயகப் பெருமானை வணங்கி அருகம்புள்ளை சாத்தி அர்ச்சனை பண்ணி 2 தீபத்தை போட்டு சுற்றி வந்து, அப்பா சாமி எனக்கு கடன் அடைச்சு கொடுங்க வேண்டுங்க, கடன் அடையும். அப்போ நன்மைகள் பலன் நிறைய தாங்கி வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மனநிலையும் சுபிட்சத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் நல்ல நல்ல பண்புகளையும் தருவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருக்கட்டும். மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.